ஹலோ கைஸ், இன்றைக்கி மார்ச் 6ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா தொகுதி மறுசீரமைப்பு, ரீஅட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப்டர் ஈச் சென்சஸ் அப்படிங்கிறது தான். ஸோ இது வந்து டெய்லி நியூஸில் வந்துக்கிட்டே இருக்குல்ல, கண்டிப்பாக இது ரிலேட்டடான ஒரு கொஷின் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ ப்ரிலிம்ஸில் கேட்காட்டி கூட நெக்ஸ்ட் வரக்கூடிய மெயின்ஸில் இது பற்றின கொஷின் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அது என்ன தொகுதி மறுசீரமைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நம்ம லோக்சபா ராஜ்யசபா பார்லிமெண்ட்டில் இருக்குது. ஒவ்வொரு ஸ்டேட்லேருந்தும் பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளவு பிரதிநிதித்துவம் அப்படிங்கிறது அந்த ஸ்டேட்டோட பாப்புலேஷனை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ அதான் வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷனோட ஒரு முறை. பட் இப்போ யூஎஸ்லேருந்து எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு தெரியும், அங்கே வந்து ஒவ்வொரு மாகாணத்துலேருந்தும் 2 பேர் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதான் வந்து டிஃபால்ட்டு. பட் இங்கே வந்து அப்படி கிடையாது. இப்போ உத்தரப்பிரதேஷில் வந்து அதிகமான மக்கள் தொகை இருக்குது, அப்போ அதிகமான பிரதிநிதித்துவம் அப்படிங்கிறது அவங்களுக்கு தான் இருக்கும். திரிபுரா, நாகாலாந்து அப்படியெல்லாம் பார்த்தோம், நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா பாப்புலேஷன் கம்மி. ஸோ அங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ திரிபுராக்கெல்லாம் வந்து ஒரு ஆள் தான் அந்த எம்பி சீட் அப்படிங்கிறது கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம தமிழ்நாடு எடுத்துட்டோம் அப்படின்னா லோக்சபாவுக்கு எத்தனை பேர் எம்பியாக செலக்ட் ஆகுறாங்க அண்டு ராஜ்யசபாவுக்கு எத்தனை ரெப்ரசன்டேட்டிவ்ஸ். ஓகே, ஸோ அது வந்து கமெண்டில் சொல்லுங்கள். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டேட்டா இல்லையா அது. இப்போ வந்து ஓகே, லோக்சபாவுக்கு நானே சொல்லிடுறேன், நான் அதை சொன்னால் தான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஓகே, லோக்சபாவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 39 ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் அப்படிங்கிறது 39 எம்பிக்கள் அப்படிங்கிறவங்கள தேர்ந்தெடுப்பாங்க. ராஜ்யசபாவுக்கு எவ்வளோ அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் சொல்லுங்கள். ஸோ இது கூடயே இன்னும் ஒரு ஆர்டிக்கலும் பார்த்துடலாமா. இப்போ வந்து மொத்தமாக இருக்கிற மினிஸ்டர்ஸில் கேபினெட் அந்தஸ்து பெற்ற மினிஸ்டர்ஸ் அப்படிங்கிறது 15% எக்ஸீட் ஆகக்கூடாது. ஸோ 15% தான் இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு ரூல். ஸோ அது வந்து பார்லிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும், நாடாளுமன்றத்தை பொறுத்த வரைக்கும் அதுக்கான ஆர்டிக்கல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் 75ல் சப்கிளாஸ் 1A அப்படிங்கிறது தான் அதுக்கான ஆர்டிக்கல். ஓகேவா. ஸோ அதுவே ஸ்டேட் லெஜிஸ்லேட்டர் சட்டப்பேரவையை பொறுத்த வரைக்கும் 15% மிகாமல் அமைச்சர்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்கிற ஆர்டிக்கல் வந்து ஆர்டிக்கல் 164 சப்கிளாஸ் 1A. ஓகேவா. ஸோ இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது இந்த ரீஅட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப்டர் ஈச் சென்சஸ் அப்படிங்கிறதோட ஹிஸ்ட்ரி என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நான் சொன்னேன் இல்லையா, ஒவ்வொரு மக்கள் தொகைக்கு ஏற்ப தான் அந்த தொகுதிகள் அப்படிங்கிறது பங்கீடு செஞ்சுருப்பாங்க. அப்போது இந்த வந்து எந்த வருஷம் எடுக்கப்பட்ட சென்சஸை பேஸ் பண்ணி இப்போ வரைக்கும் அந்த தொகுதி பங்கீடு தொடர்ந்துட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1971ஆம் ஆண்டு எடுக்கப்பட்ட மக்கள் தொகை அடிப்படையில் தான். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் வந்து நிறைய சென்சஸ் எடுத்தோம்ல, ஏன் அதெல்லாம் பேஸ் பண்ணி வரல அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை வந்து கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாப்புலேஷன் அப்படிங்கிறது எல்லா ஸ்டேட்டை பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ பாப்புலேஷன் கம்மியாகும்போது என்ன லேக் ஆகும் அப்படின்னா அந்த தொகுதி பங்கீடு அப்படிங்கிறது குறையும். இத்தனை தொகுதிகள் அப்படிங்கிறது கொடுத்துருக்கிறது வந்து குறையும். அதனால அவங்க முன்னாடியே முடிவு பண்ணி ஓகே இதே இருக்கட்டும், இதை பேஸ் பண்ணியே நம்ம வந்து சர்டைன் பீரியடுக்கு அந்த தொகுதிகள் அப்படிங்கிறது பங்கீடு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி வச்சுருந்தாங்க. ஸோ இதை வந்து எப்போனா தொகுதி வரையறை 2000 ஆண்டு வரை அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி வச்சுருப்பாங்க. ஓகேவா. ஸோ இந்த முடிவு எப்போ எடுத்திருப்பாங்கன்னா 42வது கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1976 படி எடுத்திருப்பாங்க. ஸோ 42nd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா மினி கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஏன்னா அவ்வளவு ஏன் அதை மினி கான்ஸ்டியூஷன் சொல்கிறோன்னா நம்மளோட இந்தியன் கான்ஸ்டியூஷனில் எவ்வளோ ஆர்டிகல்ஸ் எல்லாம் இருக்குதோ ஸோ அந்த மாதிரி ஒரு குட்டியாக அவ்வளோ திருத்தங்கள் அப்படிங்கிறது இந்த 42nd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்டில் வந்து பண்ணியிருப்பாங்க. அதனால தான் இதை மினி கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேவா. ஸோ அப்போ வந்து 2000 வருஷம் வரைக்கும் இது இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருப்பாங்க. அகெயின் 84th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2001 84வது சட்ட திருத்தம் 2001 பண்ணியிருப்பாங்க. அதில் இதை வந்து எக்ஸ்டெண்டட் அப் டு 2026, அதாவது இன்னும் ஒரு 25 வருஷத்துக்கு இந்த 1976 சென்சஸை பேஸ் பண்ணியே நம்ம வந்து தொகுதி வரையறை அப்படிங்கிறது இருக்கட்டும் அப்படிங்கிற ஒரு முடிவு வந்து எடுக்கப்பட்டிருக்கும். ஓகேவா. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அடல் பிகாரி வாஜ்பாய் அவரோட பீரியடில் தான் வந்து நடந்திருக்கும்.
ஸோ 25 இயர்ஸ் அப்படிங்கிறது இப்போது 2026 முடிய இருக்குது. அதனால தான் இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே அப்போ முடிய இருக்குதுல்ல, எகெயின் இதை வந்து ஒரு 30 இயர்ஸுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணலாமா 1971 சென்சஸை பேஸ் பண்ணி, அப்படி இல்லைன்னா அதுக்கப்புறம் ரீசெண்டாக எடுத்த சென்சஸை பேஸ் பண்ணி தொகுதி மறுவரையறை பண்ணிக்கலாமா அப்படிங்கிற ஒரு பேச்சு தான் போய்கிட்டு இருக்குது. அண்ட் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா 87 கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 87வது சட்ட திருத்தம் 2003 போட்டிருப்பாங்க. ஸோ அதில் என்ன முடிவு பண்ணியிருப்பாங்க, முடிவுன்ட்டுல அதில் என்ன எடுத்திருப்பாங்க அப்படின்னா 2001 சென்சஸை பேஸ் பண்ணி நம்ம வந்து இதை சரி பார்த்துக்கலாம். 1971 பேசிஸில் தான் இப்போ வந்து தொகுதி வரையறை பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ 2001க்கு கூட வச்சு ஒரு கம்பேர் பண்ணி இதெல்லாம் கரெக்டாக தான் இருக்கா, நம்ம வந்து அந்த தொகுதிகள் கரெக்டாக கொடுத்துருக்குறோமா அப்படிங்கிற ஒரு அனலைஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, 2001 சென்சஸை பேஸ் பண்ணி. பட் ஒரு பேஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 1971 சென்சஸை பேஸ் பண்ணி தான் இப்போ வரைக்கும் அந்த தொகுதிகள் அப்படிங்கிறது வரையறைக்கப்பட்டு இருக்குது. ஓகே, ஸோ இந்த கான்செப்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக இந்த 3 அமெண்ட்மெண்ட்டுமே நல்லா படித்து வச்சுக்கோங்க, கண்டிப்பாக கேட்பாங்க. ஃபைன், நெக்ஸ்ட் பார்க்கலாம் தேஜஸ் போர் விமானம். ஸோ தேஜஸ் போர் விமானம் அப்படிங்கிறது இந்த வந்து ஒரு போர் விமானம் இல்லையா, இதில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதிநவீன உயிர்காக்கும் அமைப்பு முறை அப்படின்னு சொல்லி ஒரு உள்நாட்டு நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்ட தொழில்நுட்பத்தை பயன்படுத்தின ஒரு உயிர்காக்கும் அமைப்பு முறையை வச்சு டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது என்ன உயிர்காக்கும் அமைப்பு முறைன்னு பார்த்தீங்கன்னா ஆன்போர்ட் ஆக்சிஜன் ஜென்ரேட்டிங் சிஸ்டம் அப்படிங்கிறது தான். பயணத்தின் போதே ஆக்சிஜன் உற்பத்தி. ஸோ இப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இப்போது ஃப்ளைட்லலாம் போயிட்டுருக்கோம் அப்படின்னா திடீர்னு ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா அந்த மேலேருந்து ஆக்சிஜன் மாஸ்க் வந்து கீழே விழும். ஸோ பார்த்துருப்போம் நம்ம டிவிலலாம். ஸோ அந்த ஆக்சிஜன் மாஸ்க் கீழே விழும், அதை எடுத்து நம்ம வச்சுப்போம். அப்போ வந்து ஆக்சிஜன் நமக்கு கரெக்டாக பாடிக்கு தேவையான ஆக்சிஜன் கிடைக்கும். ஸோ அது வந்து ஆல்ரெடி ஸ்டோர் பண்ணி வச்ச ஆக்சிஜன் தான் நம்ம எடுத்து யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு இது வரைக்கும். ஸோ இவங்க இதை என்ன டெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ட்ராவல் ஆகிட்டு இருக்குது இல்லையா, ஸோ ட்ராவல் ஆகிட்டு இருக்கும்போதே ஆக்சிஜன் வந்து ஜென்ரேட் ஆகுற மாதிரி, அப்போது ஒரு ஃப்ரெஷ் ஆக்சிஜன் அப்படிங்கிறது ஜென்ரேட் ஆகி ஸோ ஏதாவது ப்ராப்ளம்னா அந்த ஃப்ரெஷ் ஆக்சிஜனை எடுத்து நம்ம மாஸ்காக யூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு தொழில்நுட்பத்தை தான் இந்தியா வந்து மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா DRDO இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க தான் வந்து மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ இது சி லெவல்லேருந்து 50,000 ஃபீட் ஹைட்டில் இந்த டெஸ்டிங் அப்படிங்கிறது நடந்திருக்குது. அடுத்தது பெண்களுக்கான வேலையின்மை. ஸோ பெண்களுக்கான வேலையின்மை விகிதம் அப்படிங்கிறது வந்து கம்மியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 3.2%. ஸோ இந்த டேட்டா ரொம்ப முக்கியம். எக்கனாமிக்கல் ரிலேட்டடான கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னா இந்த மாதிரி டேட்டாஸ் தான் கேட்பாங்க. அப்போ பெண்களுக்கான வேலையின்மை அப்படிங்கிறது 3.2% கம்மியாக இருக்குது. ஸோ பெண்கள் வந்து தொழில் முனைவர்களாகட்டும் இல்லைன்னா தொழிற்சாலைகளில் பணிபுரிகிறதாகட்டும் ஐடி செக்டார்ஸில் பணிபுரிகிறதாகட்டும் எல்லாத்துலேயுமே பெண்களோட பங்கு அப்படிங்கிறது அதிகரிச்சிருக்குன்னு சொல்லிடுறாங்க. ஸோ இதை யார் இந்த டேட்டாஸ் எடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு துறை அமைச்சகம். அதே போல் பெண் தொழிலாளர் பங்களிப்பு விகிதம் அப்படிங்கிறது 41.7% அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பெண் தொழிலாளர்கள் அதிகமாக இருக்கிறது எங்கே தான் அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் தான் அப்படிங்கிறது கூட நேற்று கரண்ட் அஃபேர்ஸில் வந்து பார்த்துருப்போம் இல்லையா. ஸோ அதெல்லாம் இம்பார்ட்டண்டான டேட்டாஸ். அடுத்தது போபர்ஸ் ஊழல் வழக்கு. ஸோ இந்த போபர்ஸ் ஊழல் வழக்கு வந்து இயர் ரொம்ப முக்கியம், 1986. ஸோ இது என்ன ஊழல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்வீடன் நாட்டில் இருந்து ஒரு 400 சிறிய ரக பீரங்கிகள் அப்படிங்கிறத இந்தியா வாங்கியிருப்பாங்க. ஸோ அது வாங்குறதுக்கு அப்போதைய அமைச்சர்களுக்கெல்லாம் லஞ்சம் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு ஒரு கேஸ் அந்த அப்படிங்கிறத அந்த ஸ்வீடன் நாட்டு வானொலியில் வந்து ஒளிபரப்பியிருப்பாங்க. ஸோ ஒளிபரப்பி ப்ராப்ளம் ஆனனால அகெயின் அப்படி ஒரு கேஸ் வந்து இங்கே ஃபைல் பண்ணி அண்ட் அது வந்து அப்போதைய பிரைம் மினிஸ்டர் அந்த ராஜீவ் காந்தி இல்லையா, ஸோ அவர் இறந்ததுக்கு அப்புறமா கூட அந்த கேஸ் வந்து நடந்திருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து அது ஓகே ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி பண்ணியிருப்பாங்க, அகெயின் அந்த கேஸ் வந்து நடந்திருக்கும். ஸோ அதோட ரிலேட்டடானது தான் இந்த போபர்ஸ் அப்படிங்கிற ஊழல் வழக்கு. ஓகேவா, ஃபைன். அடுத்தது ரைசினா மாநாடு. ஸோ ரைசினா மாநாடு டெல்லியில் நடக்குது மார்ச் 17 to 19. ஸோ இந்த மாநாட்டில் அப்படி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வருஷம் நடக்கக்கூடிய ஒரு மாநாடு தான். புவி அரசியல் விவகாரம் ஜியோ பாலிட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அதை பற்றி விவாதிப்பாங்க. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ இந்த வருஷம் கூடுது அப்படின்னா உக்ரைன்
ரஷ்யா போர் நடக்குது, ஸோ அதை பற்றி பேசுவாங்க. அதுக்கப்புறம் இஸ்ரேல் பாலஸ்தீன் வார் இல்லையா, ஸோ அதை பற்றி பேசுவாங்க. ஸோ இந்த மாதிரி அப்புறம் இப்போ அமெரிக்கா வந்து ட்ரம்ப் வந்து நிறைய விஷயங்கள் வந்து பண்ணியிருக்காரு. ஸோ அந்த கோல்டன் கார்டு ஆகட்டும், வரி வந்து ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இது எல்லாத்த பற்றியும் பேசுவாங்க. இந்த மாதிரி ஜியோ பாலிட்டிக்ஸ், புவி அரசியல் பற்றி பேசுகிறது தான் இந்த ரைசினா அப்படிங்கிற மாநாடு. அடுத்தது தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டுக் கழகம். ஸோ இதோட மேலாண்மை இயக்குனராக ஸ்ரேயா பி சிங் அப்படிங்கிறவங்க நியமிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நிறைய டைம் கேட்டிருக்காங்க. தமிழ்நாடு கார்ப்பரேஷன் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் விமன் அப்படிங்கிறது. ஸோ TNCDW இதோட ஃபுல் ஃபார்மும் கேட்பாங்க. அண்ட் இது எந்த இயர் ஸ்டார்ட் பண்ணப்பட்டுச்சுன்னு கேட்பாங்க. 1983. ஓகேவா, 1983 மறக்கக்கூடாது. அடுத்தது வந்தாரா விலங்கு மீட்பு மையம். ஸோ இந்த வந்தாரா விலங்கு மீட்பு மையம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ March 3 இருந்து, ஸோ March 3 வந்து என்ன டே, ஒரு விலங்கு ரிலேட்டடான டே இல்லையா. ஸோ அந்த டே என்ன அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ அன்னையிலிருந்து டெய்லி கரண்ட் அஃபேர்ஸில் வந்துட்டுருக்கு இந்த வந்தாரா விலங்கு மீட்பு மையம். ஸோ இது எங்கே இருக்குன்னா குஜராத்தில் ஜாம்நகரில் நம்ம பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இது கவர்மெண்ட்டோட விலங்கு மீட்பு மையமானு கேட்டால் கிடையாது. ரிலையன்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் அவங்களோடது தான். அண்ட் இது ஒரு 3000 ஏக்கரில் நிறுவப்பட்டிருக்கிற சரணாலயம். இதில் என்னெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னா காயமடைந்த, துன்புறுத்தப்பட்ட, அச்சுறுத்தப்படும் விலங்குகளை மீட்டு அதுக்கு சிகிச்சை அளிக்கிறது, பராமரிக்கிறது, மறுவாழ்வளிக்கிறது. ஸோ இது எல்லாம் தான் இந்த வந்தாரா விலங்கு மீட்பு மையத்தில் பண்ணக்கூடிய விஷயங்கள். எங்கே இருக்குது அப்படின்னா குஜராத் ஜாம்நகரில் இருக்குது. ஸோ இங்கே தான் வந்து இங்கே குஜராத்தில் தான் என்ன இருக்குது, கிர் வனவிலங்கு சரணாலயம் இல்லையா. ஆசிய சிங்கங்கள் காணப்படுற ஒரே சரணாலயம் எது அப்படின்னா அந்த கிர் தேசிய பூங்கா அப்படிங்கிறது தான். ஓகேவா, நெக்ஸ்ட்டு 2024-25 பார்வையாளர்கள் மாநாடு. ஸோ இது வந்து டெல்லியில் நடக்குது. ஓகே, ஸோ இந்தியாவின் எதிர்காலத்தில் இந்தியாவோட ஃப்யூச்சரில் வந்து உயர்கல்வியோட பார்ட்டிசிபேஷன் எவ்வளவு இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துரைக்கிறதுக்கான ஒரு மாநாடு தான் இந்த பார்வையாளர்கள் மாநாடு. ஸோ இது ஃபஸ்ட்டாக யார் ஸ்டார்ட் பண்ணி வச்சுருப்பாங்க அப்படின்னா 2015 அப்போதைய பிரசிடெண்ட்டாக இருந்த பிரணாப் முகர்ஜி அவர்கள் தொடங்கி வச்சது தான் இந்த பார்வையாளர் மாநாடு அப்படிங்கிறது. ஸோ இந்த 2024-25 வந்து யார் தொடங்கி வச்சிருக்கான்னு பார்த்தீங்கன்னா திரௌபதி முர்மு அவர்கள் தொடங்கி வச்சிருக்காங்க. அடுத்தது செவ்வாய் கிரகத்தின் சிவப்பு நிறம். ஸோ இது நமக்கு தெரியும், செவ்வாய் கிரகம் வந்து சிவப்பு நிறமாக இருக்குது. அதுக்கான காரணம் வந்து இரும்பு ஆக்சைடு அதில் அதிக அளவில் இருக்கிறது தான் அப்படிங்கிறது தெரியும். ஸோ இப்போ இதில் ரீசனாக என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா இந்த இரும்பு சத்து கொண்ட ஒரு புதிய கனிமம் ஒன்று இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ அதோட பேர் என்னென்னா ஃபெரிஹைட்ரேட். ஓகேவா, இதெல்லாம் சயின்ஸ் அண்ட் டெக் கரண்ட் அஃபேர்ஸு. ஸோ ஃபெரிஹைட்ரேட் அப்படிங்கிற இரும்பு சத்து கொண்ட கனிமம் வந்து இருக்குது. ஸோ அதுதான் இந்த சிவப்பு நிறத்துக்கு ஒன் ஆஃப் த ரீசன் அப்படிங்கிறது சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா, இது போக FeO ஃபெரஸ் ஆக்சைடு அதுவும் இருக்குது அப்படிங்கிறதும் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ செவ்வாய் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த செவ்வாய் கிரகத்துக்கு 2 துணைக்கோள்கள் அப்படிங்கிறது இருக்கும். போபோஸ் அண்ட் டைமோஸ் அப்படிங்கிற 2 துணைக்கோள்கள் இருக்கும். அது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஸோ அதே போல் செவ்வாய் கிரகத்தை ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக நம்ம இஸ்ரோ அனுப்பிய விண்கலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா மங்கள்யான் இல்லையா. அந்த மிஷன் நேம் மங்கள்யான், MOM அப்படின்னு சொல்லுவாங்க, மார்ஸ் ஆர்பிட்டர் மிஷன் அப்படிங்கிறது. ஸோ 2013 சென்ட் பண்ணியிருப்பாங்க மங்கள்யான் அப்படிங்கிறத. ஓகே, 2013 ஐ திங்க் November 5 or October 5 நினைக்கிறேன். ஓகே, ஸோ அப்போ சென்ட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் மங்கள்யான் 2 அப்படிங்கிறது லான்ச் பண்ணுறதுக்கான திட்டம் இருக்குது. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2026 லான்ச் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ மங்கள்யான் தவிர இஸ்ரோவோட முன்னெடுப்புகள்னு பார்த்தோம் அப்படின்னா ஆதித்யா L1 பார்த்துருப்போம் இல்லையா. நிகர் ஷாஜி அவங்க தான் பிளானிங் டைரக்டராக இருந்திருப்பாங்க. அது போக சந்திராயன். ஸோ சந்திராயனில் ஆல்ரெடி 3 ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது போயாச்சு. சந்திராயன் 1, சந்திராயன் 2 அண்ட் சந்திராயன் 3. ஸோ நெக்ஸ்ட் வந்து சந்திராயன் 4ம் இது பண்ணியிருக்காங்க, நிலவோட அந்த மேற்பரப்பு கனிமங்கள் எல்லாம் ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ககன்யான். ஸோ ககன்யான் ஆல்சோ 2025-26 வந்து லான்ச் பண்ணிடுவோன்னு சொல்லியிருக்காங்க. முதல்ல விண்வெளிக்கு மனிதர்களை அனுப்பக்கூடிய திட்டம் தான் அந்த ககன்யான் அப்படிங்கிறது. ஸோ ககன்யானில் ஒரு ரோபோட் அப்படிங்கிறது அனுப்ப இருக்காங்க இல்லையா, பெண் வடிவம் கொண்டு. ஸோ அதோட நேம் என்ன அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்.
நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டாங் கன் இகா ஏரி அப்படிங்கிற ஏரி. ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னா ஆஃப்ரிக்காவில் தான். ஸோ இந்த எதற்காக நியூஸில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னா இந்த ஏரியை சுற்றி பல்லுயிர் அச்சுறுத்தலை சமாளிக்கணும் அப்படிங்கிறதுக்காக 5 ஆண்டு திட்டம் அப்படிங்கிறது போடப்பட்டிருக்குது. அதனால தான் நியூஸில் வந்திருக்கு. ஸோ டாங் கன் இகா ஏரி ஆஃப்ரிக்கா. ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த வேர்ல்ட்ஸ் லென்த்தஸ்ட் அண்ட் டெப்தஸ்ட் லேக். ஓகேவா, உலகின் மிக நீளமான ஆழமான ஏரிகளில் ஒன்று. நிறைய ஏரிகள் இருக்குது, இதில் ஒன் ஆஃப் த ஏரி வந்து இது. அடுத்தது ஸ்வலாம்பினி அப்படிங்கிற ஒரு திட்டம், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்கீம். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா திறன் மேம்பாடு மற்றும் தொழில் முனைவோர் அமைச்சகத்தால் தொடங்கப்பட்டது. ஸோ அவங்களும் நித்தி ஆயோக்கும் சேர்ந்து தான் இந்த திட்டத்தை தொடங்கியிருக்காங்க. ஸோ பெண் தொழில் முனைவோரை ஊக்குவிப்பதற்கான ஒரு திட்டம் தான் இந்த ஸ்வலாம்பினி அப்படிங்கிறது. ஸோ March 1, 2025 மீரட்டில் இருக்க சௌத்ரி சரண் சிங் யூனிவர்சிட்டி இருக்குல்ல, அங்கே வச்சு இதை ஸ்டார்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அப்போ ஸ்வலாம்பினி அப்படிங்கிற திட்டம் திறன் மேம்பாடு தொழில் முனைவோர் அமைச்சகத்தால் பெண் தொழில் முனைவோரை விமன் ஆண்டர்பிரினர்ஸை ஊக்குவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தொடங்கப்பட்ட ஒரு திட்டம். அடுத்தது ஜுவாங்கா பழங்குடியினர். ஸோ இவங்க வந்து எந்த மாநிலத்தை சேர்ந்தவங்க அப்படின்னா ஒடிசாவை சேர்ந்தவங்க. ஸோ இந்த ஜுவாங்கா பழங்குடியினர் அப்படிங்கிறவங்க பர்டிகுலரி வல்னரபிள் ட்ரைபல் குரூப் அப்படிங்கிற ஒரு குரூப். ஸோ 75 ட்ரைப்ஸ் வந்து இந்த கேட்டகரியில் வருவாங்க. இது ஆல்ரெடி நிறைய டைம் சொல்லியிருக்கேன். ஸோ அதில் ஒன் ஆஃப் த ட்ரைப் தான் வந்து இந்த ஜுவாங்கா அப்படிங்கிறவங்க. இவங்க வந்து ரீசெண்டாக இவங்களுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் போச்சு, அதனால நியூஸில் இடம்பெற்றிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஆரோவில் கலாச்சார நகரம். ஸோ ஆரோவில் அப்படிங்கிறது நமக்கு தெரியும், எல்லாருமே நல்லா கேள்விப்பட்டிருப்போம். அண்ட் நம்மளை மோஸ்ட் ஆஃப் த பேர் இங்கே போயிருப்பீங்க. அண்ட் பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய ஒரு அந்த பாண்டிச்சேரியில் இருக்க ஆசிரமம், அரவிந்தோ ஆசிரமம். ஸோ அது பக்கத்தில் தான் இந்த ஆரோவில் கலாச்சார நகரம் இருக்கும். ஸோ இதை நிர்வகிக்கிறது யார் அப்படின்னா பேரை பார்த்தோன்னா கல்ச்சர் மினிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி போட்டுறக்கூடாது. ஸோ கல்வி அமைச்சகம் தான் இதை வந்து நிர்வகிக்கிறாங்க. ஸோ இங்கே என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிளேஸில் கிட்டத்தட்ட 60க்கும் மேற்பட்ட நாடுகளை சேர்ந்த குடியிருப்பாளர்களை கொண்ட ஒரு சர்வதேச நகரம் மாதிரியானப்பட்ட ஒரு பிளேஸ் தான் இந்த ஆரோவில். ஓகே, ஸோ இது ஃபஸ்ட்டாக எப்போ இந்த நகரத்தை நிறுவியிருப்பாங்க அப்படின்னா February 28, 1968 மிர்ரா அல்பாசா அப்படிங்கிறவரால் சர்வதேச கலாச்சார நகரமாக இது நிறுவப்பட்டுச்சு. அண்ட் இந்த ஆரோவிலுக்கு யுனெஸ்கோவோட ஹெரிட்டேஜ் சைட், அந்த யுனெஸ்கோ பாரம்பரிய தளமாக எப்போ அங்கீகரிக்கப்பட்டுச்சு அப்படின்னா 1983 அங்கீகரிக்கப்பட்டிருக்கும். ஓகே, ஸோ ஓகே, இப்போ வந்து ஆரோவில் இதை வந்து எப்போ நிறுவப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம். உங்களுக்கான கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்ரா அப்படிங்கிற ஒரு நகரத்தை எந்த கிங் வந்து ஃபஸ்ட்டாக அந்த வந்து நிறுவினார்? ஓகேவா, யாரால் நிறுவப்பட்டது அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். ஆக்ரா. அடுத்தது பெண்கள் நட்பு கிராம பஞ்சாயத்துகள் முன்முயற்சி. ஸோ இது வந்து நியூ டெல்லியில் ஸ்டார்ட் பண்ணப்பட்டிருக்குது. எப்போனா 5 March 2025. ஸோ இது வந்து ஒரு இனிஷியேட்டிவ் தான். ஸோ இதை வந்து பேசிக்கில் இருந்தே ரொம்ப டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக மகளிர் கிராம சபை அப்படிங்கிறது நடத்தணும் அப்படிங்கிற ஒரு முடிவும் எடுக்கப்பட்டிருக்குது. ஸோ நம்ம கிராம சபை அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா அது ரிலேட்டடாக இருக்க ஆர்டிக்கல் 243A. ஸோ இதுதான் வந்து கிராம சபை பற்றி பேச கூடியது. ஸோ இதுக்கப்புறம் 243B அப்படின்னு எடுத்துட்டோம்னா அதோட ஸ்ட்ரக்சர், அந்த அமைப்பு அப்படிங்கிறத பற்றி பேசும். C அப்படின்னு பார்த்தோம்னா உறுப்பினர் கட்டமைப்பு, மெம்பர்ஸ் எல்லாம் பற்றி பேசக்கூடியது. ஸோ D வந்து ரிசர்வேஷன் பற்றி பேசக்கூடியது. E வந்து பதவிக்காலம் பற்றி பேசக்கூடியது இல்லையா. இன்னும் இதில் மெயினாக பார்க்கணும் அப்படின்னா நிதி ஆணையம் அண்ட் எலெக்ஷன். ஸோ எலெக்ஷன் பார்த்தோம், இந்த கிராம பஞ்சாயத்துக்கு எலெக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா 243K. இதுவே இதுக்கான நிதி ஆணையம் பார்த்தோம் அப்படின்னா I. ஓகே, ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், இந்த 2 டேட் ஆகும். ஸோ இது எல்லாம் தான் இந்த கிராம பஞ்சாயத்து. ஸோ இது போக கிராம சபை கூட்டங்கள் தமிழ்நாட்டில் எத்தனை தடவை நடத்தப்படுது அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு 6 தடவை நடத்தப்படுது. ஸோ ஃபஸ்ட்டு 4 தடவை நடத்தப்பட்டுட்டு இருந்துச்சு. இப்போ வந்து 6 தடவையாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்னென்ன டேட் அப்படிங்கிறது கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே, ஸோ ஈஸி தான் அது. அண்ட் அந்த 6 நாளும் என்னைக்கு அப்படிங்கிறத சொல்லுங்கள். இதான் வந்து இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ். ஒரு ரீகேப் மட்டும் பார்த்துடலாம்.
தொகுதி மறுசீரமைப்பு. ஸோ எந்த சென்சஸை பேஸ் பண்ணி நடந்துட்டுருக்கு அப்படின்னா 1971 பேஸ் பண்ணி தான் இப்போ வரைக்கும் இருக்குது. ஸோ இதில் 3 அமெண்ட்மெண்ட்ஸ் முக்கியம். 42nd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட், 84th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அண்ட் 87th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். அடுத்தது தேஜஸ் போர் விமானம். ஸோ இதில் வந்து ஒரு புது டெக்னிக் வந்து இம்போஸ் பண்ணியிருக்காங்க, அதை வச்சு டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆன்போர்டு ஆக்சிஜன் ஜென்ரேட்டிங் சிஸ்டம் அப்படிங்கிறது தான் அது. அடுத்தது பெண்களுக்கான வேலையின்மை அப்படிங்கிறது இந்தியாவில் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது? 3.2% அப்படிங்கிறதா கம்மியாக இருக்குது. ஓகேவா? போபர் சூழல் வழக்கு 1986 இயர் மறக்கக்கூடாது. ரைசினா மாநாடு டெல்லியில் நடந்துச்சு. ஜியோ பாலிட்டிக்ஸ் பற்றி விவாதிக்கிறது தான் இது. தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டுக் கழகம் 1983. வந்தாரா விலங்கு மீட்பு மையம் குஜராத் ஜாம்நகரில். 2024-25க்கான பார்வையாளர் மாநாடு டெல்லியில் நடந்துச்சு. செவ்வாய் கிரகத்தோட சிவப்பு நிறத்துக்கு காரணமான ஒரு கனிமம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபெரிஹைட்ரேட். டாங்கன்கியா ஏரி, ஸோ இது ஆஃப்ரிக்காவில் இருக்கக்கூடியது. ஸ்வலாம்பினி திட்டம் அப்படிங்கிறது பெண் தொழில் முனைவோரை ஊக்குவிப்பதற்கான ஒரு திட்டம். ஸோ இந்த ஸ்வலாம்பினின்னு இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க. ஸ்வலாம்பன் அப்படின்னா ஆல்ரெடி ஒரு ஸ்கீம் இருக்குது. அதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா விமன் ஆண்டர்ப்ரினர்ஷிப்பை வந்து அதை வந்து அவங்கள இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்கீம் தான். ஓகே, ஸோ அந்த பெண்கள் தொடர்பான திட்டங்கள் வந்து தனியாக நம்ம ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அடுத்தது ஜுவாங்கா பழங்குடியினர். ஸோ இவங்க வந்து ஒடிசாவில் இருக்காங்க. ஆரோவில் கலாச்சார நகரம். ஸோ இதுக்கு எப்போ யுனெஸ்கோ அங்கீகாரம் கொடுக்கப்பட்டிருக்கும்? 1983. இது யார் நிர்வகிக்கிறா அப்படின்னா கல்வி அமைச்சகம். பெண்கள் நட்பு கிராம பஞ்சாயத்து முன்முயற்சி அப்படிங்கிறது நியூ டெல்லியில் நடந்த ஒரு மீட்டிங்கில் வந்து இந்த இனிஷியேட்டிவ் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகே, ஸோ இந்த கரண்ட் அஃபேர்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய டேட்டாஸ் இருக்குது, நோட் பண்ணி படிச்சுக்கோங்க. கேட்ட கொஷின்ஸ்க்கெல்லாம் மறக்காமல் ஆன்சர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.